Dear students, good morning to all. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஒரு 4 பார்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன ஆர்கன்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் ரிமைனிங் அது போக இருக்கக்கூடிய அந்த 4 ஆர்கன்ஸ் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஆர்கன்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் தெரியும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாச மண்டலம். இதுதான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன கேஸை சுவாசிப்போம்னா ஆக்சிஜனை சுவாசிப்போம், கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவோம். இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேருந்து ரெஸ்பிரேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நோஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இதை நேற்று பார்த்தோம், நோஸ்னா எப்படி. அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நாஸ்ட்ரில்ஸ் நாசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பார்த்தோம். பேரிங்ஸ்னால் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, லாரிங்ஸ்னால் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ட்ரக்கியானா என்ன, இந்த குழாய் என்ன வேலை செய்யுது, எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் செகண்ட் பார்ட் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோங்கை. ப்ரோங்கை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ப்ரோங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோங்கைங்கிறது ட்ரக்கியாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு குழாய், கொஞ்சம் பெரிய குழாய். ட்ரக்கியா ரெண்டாக டிவைட் ஆகும், 2 பிரான்ச்சஸாக டிவைட் ஆகும். அதுக்கு பேர் தான் ப்ரோங்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரோங்கை இன்னும் ஃபர்தராக எப்படி மரத்தோட பிரான்ச்சஸ் கிளைகள் இருக்குல்ல, அதே மாதிரி டிவைட் ஆகும். அதுக்கு பேர் பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அடுத்த பாட்டு. அப்புறம் அந்த பிராங்கியோல்ஸ் ஒரு கிரேப் திராட்சை மாதிரி ஒரு பார்ட்ஸில் முடியும். அதுக்கு பேர் ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோங்கை, பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலை எல்லாத்தையும் சுற்றி ஒரு பை மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் லங்ஸு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ஒரு முக்கியமான பார்ட்ஸ் லங்ஸ். தமிழில் என்ன சொல்லுவோம், நுரையீரல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பார்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்ட்ஸ்லாம், ப்ரோங்கை. ப்ரோங்கைங்கிறது ட்ரக்கியாவோட மூச்சுக்குழாயோட தொடர்ச்சியான உள்ள பகுதி. அடுத்து பிராங்கியோல்ஸ். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலை. அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லங்ஸ். இப்போ ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, ப்ராங்கஸ் இருக்குது, அப்புறம் சின்னதாக இருக்குது பாருங்க, பிராங்கியோல்ஸ் இருக்குது, ஆல்வியோலை இருக்குது, லங்ஸ் இருக்குது. எல்லாமே நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். மேல் பக்கம் இருக்கக்கூடியது என்னது, ட்ரக்கியா, லாரிங்ஸு, பேரிங்ஸு, நோஸ் எல்லாமே அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராமில் உள்ள மாதிரி இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம் ப்ரோங்கை. ப்ரோங்கைன்னா என்னது, இட்ஸ் எ டிவிஷன் ஆஃப் தி ட்ரக்கியா. ட்ரக்கியாவில் இருந்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2ஆக பிரியக்கூடிய அந்த பிரான்ச்சஸுக்கு, அந்த கிளைகளுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோங்கை. அந்த ப்ரோங்கை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெயினாக ஒரு பிரான்ச் இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சாக மாறும், அப்புறம் இன்னும் ரொம்ப சின்ன பிரான்ச்சாக மாறும். 3க்கும் 3 பேராக இருக்கும். மெயினாக இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு பேர் ப்ரைமரி ப்ரோங்கை அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப சப்டிவிஷனாக ஆகக்கூடியது செகண்டரி ப்ரோங்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அது திருப்பி டிவைட் ஆகக்கூடியது டெர்ஷியரி ப்ரோங்கை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாமே ப்ரோங்கை தான், பட் அது பிரான்ச்சு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மெயின் பிரான்ச்சஸ் அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி. அதிலிருந்து பிரியக்கூடியதுக்கு செகண்டரி, அந்த செகண்டரியிலேருந்து பிரியக்கூடியதுக்கு டெர்ஷியரி.
அதில் ப்ரைமரி பெருசாக இருக்கும், செகண்டரி கொஞ்சம் சிறுசாக இருக்கும், ட்ரெஷியரி அதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பிராங்கை. பிராங்கைங்கிறது ட்ரக்கியாவோட கண்டினியூஷனாக உள்ளக்கூடிய ஒரு குழாய். ஓகே, இந்த குழாய் இந்த பிராங்கை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாக பிரிஞ்சு லங்ஸுக்குள்ளே எண்டாயிருது. அதான் சொல்லியிருக்கேன், டிவைட் அண்ட் என்டர் இன்டு த லங்ஸ். எப்படி பிரியுது? ஒன்றுக்கு பேர் ரைட் சைடில் உள்ள அந்த பிராங்கைக்கு பேர் ரைட் பிராங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் உள்ள பிராங்கஸ்க்கு பேர் லெஃப்ட் பிராங்கஸ். இந்த பிராங்கை ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒரு இதுக்கு பேர் ரைட் பிராங்கஸ், ரெண்டாவதுக்கு பேர் என்ன பேர் லெஃப்ட் பிராங்கஸ். இப்போ ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட் பிராங்கஸ் எப்படி இருக்கும், லெஃப்ட் பிராங்கஸ் எப்படி இருக்கும்? ரைட் பிராங்கஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் வைடு, கொஞ்சம் அகலமாக இருக்கும். அந்த குழாய் கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்டாக நீளம் கம்மியாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், வெர்டிகலாக இருக்கும், கரெக்டாக அப்படியே நீளமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? லெஃப்ட் பிராங்கஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த பிராங்கைஸ் எவ்வளவு நீளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அரௌண்ட் 2.5 சென்டிமீட்டர் லாங். லங்ஸுக்குள்ளே என்ட்ராகும். எப்படி லங்ஸுக்குள்ளே என்ட்ராகி 3 பிரான்ச்சஸாக பிரியும். ஏன் அது 3 பிரான்ச்சஸாக பிரியுது அப்படின்னு பார்த்தோம்னா லங்ஸுக்குள்ளே 3 லோப் இருக்குது. ஒவ்வொரு லோப்புக்குள்ளேயும் ஒரு பிராங்கஸ் என்ட்ராகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் பிராங்கஸ் 3 பிரான்ச்சாக டிவைட் ஆகுது. ஏன் 3 டிவைடாக பிரிஞ்சது? ஒவ்வொரு ரைட் சைடில் உள்ள லங்ஸில் 3 லோப் இருக்குது. ஒவ்வொரு லோப்புக்கும் ஒரு பிராங்கஸ் என்ட்ராகுது. ஓகேவா? அப்புறம் இந்த பிராங்கஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் சப் டிவைட் இன்டு நியூமரஸ் ஸ்மாலர் பிரான்ச்சஸ். சின்ன சின்ன பிரான்ச்சஸாக திருப்பி டிவைட் ஆகும். ஸோ ரைட் பிராங்கஸ்ங்கிறது கொஞ்சம் பெருசாக வைடாக அகலமாக இருக்கக்கூடியது, ஷார்ட்டாக இருக்கிற நீளம் கம்மியாக இருக்கும், நீளமாக இருக்கும், 2.5 சென்டிமீட்டர் லாங் இருக்கும், 3 பிரான்ச்சாக போகும். ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒரு லோப்புக்குள்ளே லங்ஸில் உள்ள ஒரு லோப்புக்குள்ளே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ராகும். அடுத்து இதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள பிராங்கஸ் எப்படி இருக்கும்? இது ரைட் சைடில் உள்ளதுலேருந்து ஆல்மோஸ்ட் டபுளாக லாங்ஸ் இருக்கும். அது 2.5 சென்டிமீட்டர் லாங், இது 5 சென்டிமீட்டர் லாங். அது கொஞ்சம் வைடாக இருக்குன்னு சொல்லுவேன், அகலமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் நேரோவாக இருக்கும், கொஞ்சம் சுருங்கி இருக்கும். இது பார்த்தோம்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. ஏன் ரெண்டாக டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா லெஃப்ட் சைடில் உள்ள லங்ஸுக்கு 2 லோப்பு தான் இருக்கும். ரைட் சைடில் உள்ள லங்ஸுக்கு 3 லோப் இருக்கும், லெஃப்ட் சைடில் உள்ள லங்ஸுக்கு 2 லோப் இருக்கும். அதனால் இந்த லெஃப்ட் பிராங்கைஸ் 2 பிரான்ச்சாக மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ பிராங்கைங்கிறது ட்ரெக்கியாவோட கண்டினியூஷன். ரெண்டாக பிரியுது. ரைட் சைடில் உள்ள பிரான்ச்சுக்கு பேர் ரைட் பிராங்கஸ், லெஃப்ட் சைடில் உள்ள பிரான்ச்சஸ் பேர் லெஃப்ட் பிராங்கை. இந்த ரைட் சைடில் உள்ளது கொஞ்சம் வைடாக இருக்கும், லெஃப்ட் சைடில் உள்ளது கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ரைட் சைடில் உள்ளது ரைட் லங்ஸ்குள்ளே என்ட்ராகுது, லெஃப்ட் சைடில் உள்ள பிராங்கைஸ் லெஃப்ட் லங்ஸ்குள்ளே என்ட்ராகுது. அடுத்து எப்படி ஒரு மரத்தோட கிளைகள் இருக்குதோ அதே மாதிரி இந்த பிராங்கி என்னதான் மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா பிராங்கியோல்ஸாக மாறும். அது கொஞ்சம் குழாய் பெருசாக இருக்கும், இது ரொம்ப டைனி சின்னதாக இருக்கும். பிராங்கியோல்ஸ் ஆர் டியூப். இது ஒரு குழாய். இது வழியாக தான் லங்ஸ்க்குள்ளே ஏர் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா போகுது. நான் சொல்லி பிராங்கியல்ஸ் ஆர் டியூப் ஏர் பாசேஜ் இன்சைட் த லங்ஸ் தட் பிரான்ச் ஆஃப் லைக் ஏ ட்ரீ லிம்ப் ஃப்ரம் த பிராங்கஸ். எப்படி ஒரு மரத்தோட கிளைகள் இருக்கும்போது இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன 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 ஏகப்பட்ட சின்ன 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 குழாயாக நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ் பிராங்கையோட கண்டினியூஷன். இதுக்கு பேர் பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராங்கியோல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு பை மாதிரி ஃபார்ம் பண்ணி ஆல்வியோலைக்குள்ளே என்ட்ராகும். ஆல்வியோலைங்கிறது ஒரு கிரேப் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி, அதுக்குள்ளே என்ட்ராகும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா பிராங்கை பிராங்கியோல்ஸ் ரெண்டுக்குள்ள காமனான ஸ்ட்ரக்சர். அதுக்கு தனியாக ஸ்ட்ரக்சர், இதுக்கு தனி ஸ்ட்ரக்சர் கிடையாது. அமைப்பில் தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட். பிராங்கை பெருசாக இருக்கும், பிராங்கியோல்ஸ் சிறுசாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். என்னது இருக்குது அப்படி இந்த பிராங்கை பிராங்கியோல்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக காட்டிலேஜ்ன்றது ஜவ்வு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும். எப்படி இருக்கும்? ட்ரக்கியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி காட்டிலேஜ் இருக்கும், மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும். அதுபோக இந்த ஹயலின் காட்டிலேஜ்னு சொல்லுவோம்.
இட்ஸ் அ டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த ஹைலின் கார்ட்லேஜ் என்னச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிராங்கஸை சுற்றி சி ஷேப்பில், ஐ மீன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எப்படி ட்ரெக்கியாவில் பார்த்துருப்போம், அதே மாதிரி சி ஷேப்பில் அந்த ஹைலின் கார்ட்லேஜ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரேஞ்ச்டாக இருக்கும். அதுபோக சிலியேட்டட் காலம்னார் எபித்தீலியல் செல்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே இருக்கும். இந்த சிலியேட்டருக்கு ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏரை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இருக்கும். எவ்வளோ லங்ஸ்குள்ளே வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா டஸ்ட் எதுவும் போயிடக்கூடாதுன்னு. அப்புறம் இந்த சுமுத் மசில்ஸ்னாலையும் ஆனது. இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா பிராங்கியோல்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்குது, கார்டிலேஜ் இருக்குது, கார்டிலேஜுங்கிறது ஜவ்வு, அப்புறம் மியூக்கஸ் மெம்பரேன் இருக்குது, சிலியா இருக்குது, ஸ்மூத் மசில்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த பிராங்கியோல்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா the bronchi function primarily as passageway of air to alveoli. ஆல்வியோலைக்கு ஏரை கொண்டு போகுது. அப்புறம் ஆல்வியோலையிலேருந்து அதான் சொல்லியிருக்கேன், அண்ட் பேக் அவுட் ஆஃப் த பாடி. ஆல்வியோலையிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆக்சிஜன் ஆல்வியோலை கொண்டு போகுது, கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலையிலேருந்து எடுத்துகிட்டு வருது. ஏரை கொண்டு போகிறது அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் வேறு மித்த ஆர்கான்ஸ் மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன குழாய், அந்த குழாய் வழியாக ஏர் வந்து பாஸ் ஆகுது. அப்புறம் அந்த பிராங்கியோல்ஸ்லையும் மியூக்கஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போச்சுதுன்னா அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதான் இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் ப்ரிவெண்ட் த இன்ஃபெக்ஷன். ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போய் என்ன செய்யும், ஏதாவது டேமேஜ் லங்ஸ் அந்த மாதிரி ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணாமல் பாதுகாத்துடும். இதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பிராங்கியோல்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ பிராங்கியோல்ஸ் அப்படிங்கிறது ட்ரெக்கியாவோட கன்டினியூஷன். பிராங்கை, அது ரெண்டாக பிரியுது, ரைட் பிராங்கஸ், லெஃப்ட் பிராங்கஸ். அப்புறம் அந்த பிராங்கை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்னதாக பிரியுது, ஒரு மரத்தோட கிளைகள் மாதிரி பிரியுது. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா பிராங்கியோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா வெரி சிம்பிள், ஏரை பாஸ் பண்ணுது, அவ்வளோதான். அடுத்து ஒரு முக்கியமான பார்ட், இதை பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம கிரேப்பு பார்த்துருக்கோம், எப்படி வரிசையாக கொத்தாக வச்சுருக்குமோ அதே மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லங்ஸ்க்குள்ளே மில்லியன் கணக்கில் கிரேப்ஸ் மாதிரி சின்ன சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு ரவுண்டாக கிரேப்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலை. இட்ஸ் லுக் லைக் எ கிரேப் மாதிரியே இருக்கும். 480 மில்லியன் ஆல்வியோலைஸ் இஸ் இன் அவர் லங்ஸ். இமேஜின் பண்ணி வச்சுங்க, 480 மில்லியன். 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 lakhs. 1 மில்லியன் 10 லட்சம். அப்போ எவ்வளவு லட்சக்கணக்கில் ஆல்வியோலை வந்து நம்ம உடம்புல உள்ள லங்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கிரேப்பாக அனுச்சியும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசண்ட் ஆயிடுச்சு. இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பிராங்கியோல்ஸும் ஆல்வியோலர் டக்ட்டுங்கிற ஒரு குழாய் வழியாக வந்து அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா சின்ன 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 இந்த கிரேப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அடுத்து ஆல்வியோலையில் என்ன இருக்குது, ஆல்வியோலையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலர் டக்ட், ஒரு சின்ன குழாய், ஒரு ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கனெக்டிவ் ஆஃப் த குழாய். அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஆல்வியோலையில் போய் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் இன்ட்டு கிளஸ்டர்னால் குரூப்னு சொல்லுவோம். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த அருக்கு பாருங்க, ஒரு கீழே அடியில் இந்த ட்ரெக்கியாவுக்கு அடுத்து பிராங்கைக்கு அடுத்து ஒரு சின்ன குழாய் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலர் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலஸ். இதுதான் அந்த மொத்த கிரேப் மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ், கிரேப் லைக் எ ஸ்ட்ரக்சர், ஆல்வியோலர் டக்டில் அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலர் டக்ட், ஆல்வியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். தரக்கு பாருங்கள், சியர் மொத்த பகுதி ஒரு சின்ன சின்னதாக ரவுண்டாக கிரேப்ஸ் மாதிரி முட்டையாக இருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆல்வியோலர் சாக்ஸ் அப்படின்னானது.
நிறைய ஆல்வியோலை சேர்ந்து ஒரு குரூப்பை பல்காக கிரேப் மாதிரி இருக்கு பாருங்கள், அதுக்கு பேர் தான் ஆல்வியோலர் சாக்ஸ். சிங்கிளாக இருந்தால் ஆல்வியோலஸ், குரூப்பாக இருந்துன்னா அதுக்கு பேர் ஆல்வியோலர் சாக்ஸ். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள், ஆல்வியோலர் சாக். ஆல்வியோலர் சாக்ங்கிறது அந்த மொத்த கிரேப்புக்கும் சேர்ந்தது. சிங்கிள் கிரேப்பாக இருந்தால் அதுக்கு பேர் ஆல்வியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆல்வியோலர் போர். எல்லா ஆல்வியோலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டுக்கு பேர் தான் ஆல்வியோலர் போர்ஸ். போர்ஸ்னால் ஒரு சின்ன ஹோல். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்வியோலைக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு ஓட்டமாக இருக்கும், அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலர் போல்ஸ். இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலையில் உள்ள பார்ட்ஸ். ஆல்வியோலர் டக்ட்டு, ஆல்வியோலர் டக்ட்டுங்கிறது ஒரு குழாய். அப்புறம் அந்த குழாய் வந்து கிரேப்பு மாதிரி ஒரு பார்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர் ஆல்வியோலஸ். நிறைய கிரேப்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆல்வியோலர் சாக். இந்த கிரேப் மாதிரி இருக்கக்கூடிய ஆல்வியோலஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஓட்டமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆல்வியோலர் போர்ஸ் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் டீப்பாக போவோம். இந்த ஆல்வியோலைக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆல்வியோலைக்குள்ளே தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் செல். 2 வகையான செல்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் செல்லுக்கு பேர் டைப் 1 நிமோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது உள்ள செல்ஸுக்கு பேர் டைப் 2 நிமோசைட்ஸ். பேர் ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க, டைப் 1 நிமோசைட்ஸ் அண்ட் டைப் 2 நிமோசைட்ஸ். இந்த டைப் 1 நிமோசைட்ஸ் தான் எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஆல்வியோலையோட முக்கியமான ஃபங்க்ஷன் இதுதான், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேஸ். எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம் ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறது. எக்ஸ்சேஞ்சுன்னா நம்ம கடையில் ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒன்று வாங்குவோம்ல, அதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கக்கூடியது தான் இந்த ஆல்வியோலோட முக்கியமான ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை யார் பண்ணுறா? அந்த டைப் 1 நிமோசைட் செல்ஸ். அடுத்து ரெண்டாவது செல்ஸ் இது பேர் டைப் 2 நிமோசைட் செல்ஸ். இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ரிப்பேர் மெக்கானிசம். ஆல்வியோலரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் ரிப்பேர் பண்ணும். அண்டு சர்ஃபேக்டன்ஸ். இந்த ஆல்வியோலை வந்து என்னச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது கொலாப்ஸ் ஆயிராமல் இருக்கிறதுக்காக ஒரு சர்ஃபேக்டன், ஒரு லிக்விடு மாதிரி சுரக்குது. அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆல்வியோலைஸை மாய்ஸ்ட் கண்டிஷனில் வச்சுருக்குது. ஓகே, இதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலையில் உள்ள செல்ஸ். என்ன செல்ஸ்லாம் இருக்குது? டைப் 1 செல் அண்ட் டைப் 2 செல்ஸ். அடுத்து ஆல்வியோலையோட ஃபங்க்ஷன் என்ன? வெரி சிம்பிள். மித்த ஆர்கன்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, அதை பண்ணுது இதை பண்ணுது அப்படி. இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன், வெரி சிம்பிள், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். என்ன கேஸஸ்? ஆக்சிஜனை கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு எடுக்குது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே லங்ஸில் இருந்து அந்த பாருங்கள் ஏர் உள்ள போது. ஓகே, அப்படியே ரெட் கலரில் போட்டிருக்கு பாருங்கள் ஆரோ மார்க். அப்படியே வந்து நேராக அந்த ரெட் கலரில் உள்ள ஆக்சிஜன் அப்படியே இந்த செல்ஸ் போகுது பாருங்கள், ஆர்பிசி செல்ஸுக்கு போகுது பாருங்கள். அடுத்து அதே மாதிரி இங்கே பின்னாடி வாங்க, ப்ளூ கலரில் போட்டிருக்கு பாருங்கள், அப்படியே கார்பன் டை ஆக்சைடு பிளட்டில் இருந்து ஆல்வியோலைக்கு வந்து அப்படியே ப்ளூ கலரில் அப்படியே லங்ஸ் வழியாக வெளியேறுது பாருங்கள். இந்த முக்கியமான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுக்கிறது. இந்த ஈவெண்ட்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆல்வியோலையில் தான் நடக்குது. ஸோ ஆல்வியோலையோட ஃபங்க்ஷன் வெரி சிம்பிள், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேஸ். ஆக்சிஜனை பிளட்டுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா கொண்டு போகுது, பிளட்டில் உருவாகக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணி வெளியேற்றுது. இதுதான் இந்த ஆல்வியோலையோட ஃபங்க்ஷன். ஸோ ஆல்வியோலைங்கிறது வெரி சிம்பிள், கிரேப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலை. பிராங்கியோல்ஸோட கண்டினியூஷன். ஓகே, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வெரி சிம்பிள், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து ஒரு முக்கியமான ஆர்கன்ஸ், இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு இது. லங்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எப்படி நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து இந்த ஹார்ட் பிரெயின்லாம் முக்கியம்னு சொல்லுவோம், அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான ஆர்கன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லங்ஸ். தமிழில் என்ன சொல்லுவோம்? நுரையீரல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு 2 நுரையீரல் இருக்கும். ஓகே, லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. ஓகே, சுவாச மண்டலத்தோட ஒரு பேக் போன், ஒரு முக்கியமான ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
நம்ம பாடியோட மிட்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் சைட் ஆஃப் த மிட்லைன் அப்படின்னு சொல்லுவோம். மிட்லைன்னா என்ன? நம்ம நடுசில் அனாட்டமிக்கல் டேர்மில் இது யூஸ் பண்ணுவோம். உடம்புல ஒரு ஆளோட உடம்புல நடுசில் நீளமாக ஹெட்டில் இருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்டோம்னா அதுக்கு பேர் தான் மிட்லைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிட்லைனில் அந்த சைடு ஒரு ஆர்கன், இந்த சைடு ஒரு லங்ஸு, தொராசிக் கேவிட்டி, அதாவது இந்த செஸ்ட் ஏரியாவை தான் தொராசிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லி. நம்ம உடம்புல நிறையா கேவிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் செமஸ்டரில் நாம் பார்த்துருப்போம். பிரெயின் இருக்க ஏரியா கிரேனியல் கேவிட்டி, அண்ட் செஸ்ட் ஏரியா தொராசிக் கேவிட்டி, வயிற்றில் உள்ளது பேர் என்ன பேர், ஸ்டொமக் ஏரியா எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தா அப்டாமினல் கேவிட்டி. அதே மாதிரி இந்த செஸ்ட்டில் இருக்கக்கூடிய தொராசிக் கேவிட்டியில் லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, அந்த மிட் லைனுக்கு அந்த சைடு இந்த சைட்லேயும் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா லங்ஸ். அடுத்து லங்ஸ் எப்படி இருக்குது? இட்ஸ் அ கோன் ஷேப்டு ஆர்கன். ஒவ்வொரு லங்ஸையும் பார்த்தோம்னா கோன் ஷேப்டு ஆர்கன்ஸ் வந்து இருக்குது. அதில் பார்த்தோம்னா அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்பெக்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஹில்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஷார்ப்பு, அந்த ஒரு மலையில் பார்த்தோன்னா அந்த முனி பகுதியை தான் நம்ம அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். கீழே பார்த்தோன்னா பேஸ் அப்படி. இந்த லங்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஹில்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த லங்ஸோட அந்த மேல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பாருங்கள் மேல் பக்கம். லங்ஸோட நுரையீரலோட மேல் பகுதி அப்படியே கூர்மையாக ஒரு மலையோட கூர்மையான பகுதி மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பெக்ஸ். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இந்த ஃப்ளாட்டாக இருக்கும். இது ஃப்ளாட்டாக இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயப்ராம் மசில்ஸுக்காக கொஞ்சம் கேப் இருக்குது. ஒரு செமிலூனார், ஒரு அரை நிலவு மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா லோயர் பார்ட்டில் இருக்கும். அதுக்கு பேர் பேஸ் ஆஃப் த லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லங்ஸோட மேல் பக்கத்துக்கு பேர் அப்பெக்ஸ், கீழே உள்ள பகுதிக்கு பேர் என்ன பேர் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா கோஸ்டல் சர்ஃபேஸ். கோஸ்டல் சர்ஃபேஸ்னால் என்ன? இந்த லங்ஸோட வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு த பார்டர், ரைட் சைடில் பார்டர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லங்ஸோட வெளிப்பக்கம் இந்த பார்டர், அந்த பார்டருக்கு பேர் கோஸ்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நடுவில் லங்ஸோட நடு பக்கத்தில் ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மீடியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் உள்ள சர்ஃபேஸ். ஓகேவா? அந்த சைடு கோஸ்டல் சர்ஃபேஸ், இந்த சைடு மீடியல், மேல் பக்கம் அப்பெக்ஸ், கீழ்ப்பக்கம் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நாம் நினச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லங்ஸில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து. அடுத்து இது ஒரு முக்கியமான ஒன்று. லங்ஸ் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு லங்ஸையும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன பகுதியாக ஒரு ரூம் மாதிரி பிரிச்சுருப்பாங்க. ரைட் சைடில் உள்ள லங்ஸை 3 செக்ஷனாக பிரிச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் உள்ள லங்ஸை 2 செக்ஷனாக பிரிச்சுருப்பாங்க. ஐ மீன் பார்ட்னு கூட சொல்லுவோம். ரைட் லங்ஸ் இஸ் டிவைட், அதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் சைடு லங்ஸில் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். க்ரீன் கலர், அப்புறம் எடுத்து ஆரஞ்சு கலர், அப்புறம் ரெட் கலர், இந்த மாதிரி 3 லோப்பாக பிரிச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் உள்ள லங்ஸ் பார்த்தோம்னா ஒன்லி 2 லோப் தான். ஓகே, இப்போ பேர் வைப்போம். எப்படி பேர் வைக்கிறது? ஈஸியாக வைக்கலாம். மேலே இருந்துன்னா ரைட் சைடில் உள்ள லங்ஸ் லோப்ஸுக்கு பேர் வைப்போம். மேலே இருந்துன்னா என்ன சொல்லுவோம்? சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருந்தால் என்ன சொல்லுவோம்? இன்ஃபீரியர். நடுசில் இருந்தால் என்ன சொல்லுவோம்? மிடில். அப்போ பேர் எப்படி வைக்கலாம்? சுப்பீரியர் லோப், கீழே உள்ளதுக்கு பேர் இன்ஃபீரியர் லோப், நடுசில் உள்ளதுக்கு பேர் மிடில் லோப். அப்படி லெஃப்ட் லங்ஸில் 2 தான். ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று பர்பிள் கலர். இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய லங்ஸுக்கு பேர் சுப்பீரியர் லங், அண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த லங்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபீரியர் லோப். ஸோ லோப்ஸ். லெஃப்ட் லங்ஸில் 2 லோப் தான், சுப்பீரியர் லோப், இன்ஃபீரியர் லோப். ஆனால் ரைட் சைடு லங்ஸில் 3 லோப்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஏற்கனவே படிச்சிருந்தோம் அந்த லோப்பை பற்றி. எங்கே படிச்சிருந்தோம்? பிராங்கை படிக்கும்போது. பிராங்கையிலேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ் இந்த லங்ஸில் உள்ள இந்த லோப்புக்குள்ளே தான் என்ட்ரு ஆகும். ஓகே, அடுத்து லேயர்ஸ் ஆஃப் த லங்ஸ். இது ஒரு முக்கியமான ஒன்று. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பாடியில் உள்ள வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வைட்டல் ஆர்கன்ஸ்னால் என்ன? முக்கியமான ஆர்கன்ஸ்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர், லங்ஸ், இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது. அதனால் என்ன செய்யாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆர்கன்ஸில் நேச்சுரலாகவே சுற்றி ஒரு கவரிங் லேயர் வச்சுருப்பாங்க. ஓகே,
அதே மாதிரி எல்லா ஆர்கன்ஸ்லையும் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் ஃப்ளூடு அந்த மாதிரிலாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த லங்ஸில் உள்ள சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் ஃப்ளூரா. எப்படி ஹார்ட்டில் லேயர்ஸ் பேர் பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிரெயினில் சுற்றி என்னச்சு அப்படி பயாமீட்டர், டியூராமீட்டர், ராச்னாய்டு மீட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம். லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் என்ன பேர்? ஃப்ளூரா. அந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதை சுற்றி 2 கோடு போட்டிருக்கு பாருங்கள். இந்த டயக்ராமில் லெஃப்ட் லங்ஸில் ரைட் சைடில் 2 லேயர்ஸ். அது ஏன் 2 கோடு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகே, இந்த இதில் அடுத்து இந்த ஃப்ளூரா லேயருங்கிறது 2 லேயர்ஸ் ஆனது. இது சிங்கிள். அதான் சொல்லி இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். டபுள் லேயர்ஸ் இருக்கும் பாரு. ஒவ்வொரு லேயருக்கும் பேர் வச்சுருந்தோம். ஓகேவா? அவுட்டர் லேயருக்கு பேர் விசரல் ஃப்ளூடா அண்ட் இன்னர் லேயருக்கு பேர் பெரெட்டல் ஃப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வெளிப்பக்கமாக இருந்தால் அதுக்கு பேர் விசரல் ஃப்ளூரா, யாருக்கு பாருங்கள். அண்ட் இன்சைடில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பெரெட்டல் ஃப்ளூரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 2க்கும் இடையில உள்ள அந்த பள்ளம், அந்த 2 லேயருக்கு இடையில சும்மா ஒரு கேப் இருக்குது பாருங்கள். அதுக்கு பேர் ஃப்ளூரல் கேவிட்டி. இந்த டயக்ராமில் காட்டியிருக்கு பாருங்கள், ஃப்ளூரல் கேவிட்டி. இப்போ ரேட்டல் ஃப்ளூராவுக்கும் விசரல் ஃப்ளூராவுக்கும் இடைப்பட்ட அந்த கேவிட்டி, இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸுக்கு பேர் என்ன பேர்? ஃப்ளூரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூரல் கேவிட்டி கண்டெயின் சம் சீரஸ் ஃப்ளூடு. இந்த ஃப்ளூடு சுற்றி இருக்குது. இந்த ஃப்ளூடு ஏன் லங்ஸுங்கிற ஆர்கனை சுற்றி இருக்குது? ஷாக் அப்சார்பர் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஒரு ஆள் அடித்தோம் அப்படின்னா இந்த ஆர்கன் டேமேஜ் ஆகுறாது, அந்த ஃபோர்ஸை இந்த ஃப்ளூடு வாங்கிக்கிடும். அதனால் இதுக்கு பேர் செரஸ். இந்த மாதிரி ஃப்ளூடு இந்த மேஜர் ஆர்கனை சுற்றி இருக்கும். இதில் அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீரஸ் ஃப்ளூடு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். எதில்? இந்த ஃப்ளூரல் கேவிட்டி. ஃப்ளூரல் கேவிட்டிங்கிறது விசரல் ஃப்ளூராவுக்கும் பெரிட்டல் ஃப்ளூராவுக்கும் இடையில உள்ள ஒரு கேப். இது எல்லாம் இந்த மொத்த ஸ்ட்ரக்சருக்கும் பேர் என்ன பேர்? ஃப்ளூரா. ஃப்ளூராங்கிறது லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயர். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளூராவில் பெரேட்டல் ஃப்ளூரா, விசரல் ஃப்ளூரா, 2க்கும் இடையில என்னது? ஃப்ளூரல் கேவிட்டி. ஃப்ளூரல் கேவிட்டியில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சீரஸ் ஃப்ளூடு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அடுத்து லங்ஸோட ஃபங்க்ஷன் என்ன வேலை பண்ணுது? லங்ஸு முக்கியமான ஒன்றுமே பண்ணல. ஏர் உள்ள போது வெளியே வருது. அதான் ப்ரீத்திங், சுவாசிக்கிறது. நம்ம சுவாசிக்கிறோம் பாரு. ஏர் உள்ள போது ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். ப்ரீத்திங் லங்ஸோட முக்கியமான சுருங்குது. லங்ஸ் அப்படியே சுருங்குது, கார்பன் டை ஆக்சைடு அப்படியே வெளியே வரும். லங்ஸ் அப்படியே விரிவடைது, ஆக்சிஜன் உள்ளே வரும். இதெல்லாம் நம்ம அடுத்து படிப்போம், ஃபிசியாலஜியில் படிப்போம். அது எப்படி ஆக்சிஜன் உள்ள போகுது, எப்படி கார்பன் டை ஆக்சைடுங்கிறது. ஸோ லங்ஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீத்திங். என்னது? ஆக்சிஜன் உள்ளே வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. எப்படி வெளியுது? சுருங்கி போயிடுது. அடுத்து பிளட்டில் உள்ள பிஹெச் எல்லாத்துக்கும் தெரியும். பிளட்டோட பிஹெச் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 7.4. இந்த 7.4 மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்கன்ஸ். லங்ஸு ஒரு ஆர்கன்ஸ். எப்படி? கார்பன் டை ஆக்சைடு, நம்ம உடம்புல கார்பன் டை ஆக்சைடை பொறுத்து தான் பிளட்டோட பிஹெச் இருக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா லங்ஸ். ஏன்னா லங்ஸ் வழியாக தான் கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புலேருந்து வெளியேறுது. அடுத்து ஏதாவது கேஸ் பப்புள்ஸ் நம்ம உடம்புல நம்ம பிளட்டில் இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே வெளியே கொண்டு போயிடும், லங்ஸ் வழியாக வெளியே போயிடும். அடுத்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் படிச்சிருக்கோம். பிளட் ப்ரெஷரில் ஒரு பாத்வே படித்தோம். ரெனின் ஆன்ஜியோடென்ஷன் ராஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெக்கானிசம் தான் நம்ம உடம்புல உள்ள ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, ரத்த கொதிப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசத்துக்கு பேர் ராஷ் மெக்கானிசம், ரெனின் ஆன்ஜியோடென்ஷன் மெக்கானிசம். அதில் ஒரு ஸ்டெப்பு வரும் பார்த்தோம். ஆன்ஜியோடென்ஷன் 1 இஸ் கன்வெர்டட் இன்டு ஆன்ஜியோடென்ஷன் 2. என்னதான் மாறும்? ஆன்ஜியோடென்ஷன் 1 என்னதான் மாறும்? ஆன்ஜியோடென்ஷன் 2 மாறும். யார் முன்னிலையில் மாறுவா? ஒரு என்சைம். அந்த என்சைமுக்கு பேர் என்னவர்? ஏசிஇ, ஆன்ஜியோடென்ஷன் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆன்ஜியோடென்ஷன் 1 இஸ் கன்வெர்டட் இன்டு ஆன்ஜியோடென்ஷன் 2. இந்த ஆன்ஜியோடென்ஷன் 2 தான் ப்ரெஷரை கூட்டும். இப்போ இந்த ஆன்ஜியோடென்ஷன் 1 2ஆக மாறணும்னா ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைமுக்கு பேர் ஏசிஇ, ஆன்ஜியோடென்ஷன் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்சைம் எங்கேருந்து உருவாகுது? அந்த என்சைம் எங்கேருந்து சிந்தசிஸ் ஆகுது
அப்படின்னு பார்த்தோம்னா லங்ஸில் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அந்த ஏசி ஆஞ்சியோடென்ஷன் கன்வெர்ட்டிங் என்சைம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? லங்ஸ்லேருந்து உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த லங்ஸ் இன்னொரு வேலையும் பண்ணுது. என்ன வேலை பண்ணுது? ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உடம்புல உள்ள பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ 4 முக்கியமான ஃபங்க்ஷன். அதில் ரொம்ப முக்கியமானது ப்ரீத்திங், சுவாசிக்கிறது. ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு போகிறது, கார்பன் டை ஆக்சைடு பிளட்டோட பிஹெச் மெயின்டைன் பண்ணுது, கேஸ் பபுள்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி வெளியேற்றுது. அடுத்து நம்ம உடம்புல ப்ரெஷரை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்ததுன்னா மெயின்டைன் பண்ணுது. இதுதான் லங்ஸ். லங்ஸுங்கிறது என்னது? ஒரு பை மாதிரி, ஓகேவா? அதுக்கு இந்த மித்த ஆர்கன்ஸ் மாதிரி அதுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்ஸ் எல்லாம் கிடையாது, மசில்ஸ் அந்த மாதிரி எதுவும், ஒரு பை மாதிரி, ஓகேவா? சுருங்கி விரியக்கூடிய ஒரு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் லங்ஸ். லங்ஸ் எங்கே இருக்குது? நம்ம உடம்புல உள்ள மிட் லைனுக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, தொராசிக் கேவிட்டியில் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஒவ்வொரு லங்ஸையும் பார்த்தோம்னா மேலே உள்ள பகுதிக்கு பேர் அப்பக்ஸ், கோன் ஷேப்பில் இருக்கும். இது கீழே உள்ள பகுதிக்கு பேர் என்னது? பேஸ், கோஸ்டல் சர்ஃபேஸ் அண்ட் மீடியல் சர்ஃபேஸ் இருக்குது. லங்ஸில் எப்படி பிரிச்சிருக்கோம்? லோப்ஸாக பிரிச்சிருக்கோம். ரைட் சைடில் உள்ள லங்ஸில் 3 லோப்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடில் உள்ள லங்ஸில் 2 லோப் இருக்குது. லங்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் என்ன பேர்? ஃப்ளூரா. ஃப்ளூராவில் 2 லேயர் இருக்குது, விசரல் ஃப்ளூரா, பெரிட்டல் ஃப்ளூரா. அதில் ஒரு ஃப்ளூடு இருக்குது, அது ஃப்ளூடு சீரஸ் ஃப்ளூட். இந்த டயக்ராமில் அந்த லேயர்ஸ் மென்ஷன் பண்ண, அது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லங்ஸ். சுவாசிக்கிறது, பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறது, ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது. இவ்வளவு தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு டாபிக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட செகண்ட் ஆஃப் என்னது கீழே உள்ள லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உள்ள பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்குறேன். திருப்பி லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 பார்ட்ஸ் இருக்குது. பிராங்கை, பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலை, லங்ஸ். பிராங்கைங்கிறது இந்த பார்ட்ஸ் இந்த டயக்ராமில் பார்த்தோம். பிராங்கை எப்படி இருக்குது? ஒரு சின்ன குழாய் மாதிரி இருக்குது. 2 வகையான பிராங்கைஸ் இருக்குது. என்ன பிராங்கைப்பா? ரைட் பிராங்கஸ் அண்ட் லெஃப்ட் பிராங்கிஸ். அதில் ரைட் பிராங்கஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், லெஃப்ட் பிராங்கஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ஓகே, அந்த பிராங்கையோட கண்டினியூஷன் ட்ரீ மாதிரி இருக்கும், சின்ன சின்ன குழாயாக இருக்கும். அதுக்கு பேர் என்னப்பா பேர்? பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லி. பிராங்கை எதனால் ஆனது? கார்டிலேஜ் இருக்குது, மியூக்கஸ் மெம்பரேன் இருக்குது, ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. பிராங்கியோல்ஸோட முக்கியமான வேலை என்னது? பேசேஜ் வே ஆஃப் ஏரை கொண்டு போகிற ஒரு குழாய், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஏரை கொண்டு போகிற ஒரு குழாய். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான பார்ட்ஸ் என்னது? ஆல்வியோலை. ஆல்வியோலைங்கிறது எப்படி இருக்குது? கிரேப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆல்வியோலையில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? ஆல்வியோலர் டக்ட், ஆல்வியோலஸ், ஆல்வியோலர் சாக்ஸ் அண்ட் ஆல்வியோலர் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரியும். அடுத்து ஆல்வியோலையில் 2 வகையான செல்ஸ் இருக்குது, டைப் 1 நிமோசைட்ஸ் அண்ட் டைப் 2 நிமோசைட்ஸ். ஆல்வியோலையோட ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து லங்ஸில் ஒரு முக்கியமான நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் முக்கியமான ஆர்கன் என்னது? லங்ஸ். எங்கே இருக்குது? நம்மளோட தொராசிக் கேவிட்டியில் இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு ஆளுக்கு 2 லங்ஸ் இருக்குது, ரைட் லங்ஸ் அண்ட் லெஃப்ட் லங்ஸ். ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அப்பக்ஸ், பேஸ், கோஸ்டல் சர்ஃபேஸ் அண்ட் மீடியல் சர்ஃபேஸ் இருக்குது. லங்ஸை நிறைய லோப்ஸாக பிரிச்சிருக்கோம். ரைட் சைடில் உள்ள லங்ஸில் 3 லோப், லெஃப்ட் சைடில் உள்ள லங்ஸில் 2 லோப். அடுத்து லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் என்ன பேர்? ஃப்ளூரா. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லங்ஸ் என்னது? ப்ரீத்திங், சுவாசிக்கிறது, ஆக்சிஜன் உள்ளே வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ரைட்டா? அடுத்து பிளட்டோட பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுது, ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது. திஸ் இஸ் ஆல், தட்ஸ் ஆல். இது வரைக்கும் நாம் போன கிளாஸ்லையும் இந்த கிளாஸ்லையும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, அது என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? ஸ்டார்ட் ஃப்ரம் நோஸ், அப்புறம் நாசல் கேவிட்டி, அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கை, பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலை, லங்ஸ். இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஆர்கன்ஸ். அடுத்த கிளாஸில் நாம் எப்படி நாம் மூச்சு விட்றோம், எப்படி சுவாசிக்கணும்,
நம்ம லங்ஸுக்குள்ளே எவ்வளவு ஏர் அடைக்கலாம், ஒரு ஆள் திடீர்னு மயங்கி விழுந்துட்டார், அவருக்கு எப்படி ஆர்டிஃபிஷியல் சுவாசம் கொடுக்கலாம், ஐ மீன் செயற்கையான சுவாசம் கொடுக்கலாம், எல்லாத்தையுமே என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மிங் கிளாஸஸில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you, students.